இப்போ பாருங்க ஹீட் அடிச்சு பாருங்க 2 செகண்ட் விட்டீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 20 லிட்டர் பக்கெட் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல பிடிச்சிக்கலாங்க. மோஸ்ட்லி நாங்க கொடுக்கறது 99% கரெக்டா இருக்கும். மெயின் விஷயம் சவுத் இந்தியா ஃபுல்லா கொரியர் சார்ஜ் ஃப்ரீங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு 2100 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துலாம். ஸ்வாட்டர்ஸ் பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க கேட்டீங்கன்னா 2500 பண்ணி கொடுத்துடலாம். அப்படி சர்வீஸுக்கு அடிக்கடி வராது. நீங்க எதையுமே சேஞ்ச் பண்ணணும், எதுவுமே சர்வீஸ் பண்ண அவசியம் இல்லை. ரெண்டே விஷயம் ஃபாலோ பண்ணுங்க, 20 வருஷம் லைஃப் வரும். நான் கேரண்டியா சொல்றேன். சன் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். பட் அந்த வாட்டர் ஹீட்டர் பத்தி தெளிவான விளக்கங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது வாட்டர் ஹீட்டர். இவ்வளவுதான் ஹீட்டருங்க. ஒரு வாட்டர் ஹீட்டர்னா என்னென்ன தேவை இருக்குமோ அது நம்ம ஹீட்டருக்கு தேவை இல்லைங்க. அதாவது என்னென்ன மெயின் பிளம்பர் எலக்ட்ரிஷியன் தேவையில்லை, 3 பேஸ் தேவையில்லை, வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, காஸ்ட் வைஸ்க்கு அதிகம் கிடையாதுங்க. அதே மாதிரி லாங் லைஃப் தரக்கூடியது. நம்ம சன் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டருங்கிறது ஃபுல்லாக சீல் வந்துடும். இது வந்து பேட்டர்னேட் ப்ராடக்ட்டுங்க. சன் இன்ஸ்டன்ட் கீசருங்கிறது ஐஎஸ்ஐ எலமெண்ட் தெர்மாஸ்டாட் தான் ஃபிட் பண்ணியிருக்கோம். இது யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா ஸ்வாட் அசோசியேட்ஸுங்கிற கம்பெனி. இது எங்கே இருக்குன்னா ஈரோடு, சேலம். சேலத்தில் நம்ம புதுசாக ராஜே ஹாஸ்பிட்டல் நியரில் பிரான்ச் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஈரோட்டில் பெருந்து ரோடு பழையப்பாளையத்துலேருந்து கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 10 கடை தாண்டினா ரைட் சைடில் ஸ்வாட் அசோசியேட்ஸ் இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம கம்பெனி பேர் ஒன்லி ஸ்வாட் அசோசியேட்ஸ் மட்டும்தான். வேற எதுவும் புனை பெயர்கள் நமக்கு கிடையாது. பட் ஸ்வாட் அசோசியேட்ஸுங்கிறது சன்னுங்கிற பேர்ல வாட்டர் ஹீட்டர் மட்டும் 25-26 வருஷம் பண்ணாம யூரோஃபைன் நேம்ல கார் வாஷரும், வேக்கம் கிளீனரும், வெல்டிங் மிஷினும், ஜென்ரேட்டர் பிளஸ் ஏர் கம்ப்ரஸர் எல்லாமே நம்ம ஓன் மேக்ல பண்ணி கொடுத்துட்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க நீங்க நேரடியாக ஈரோடு சேலம் வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்க பேமெண்ட் பண்ணா கொரியல கூட அனுப்பி கொடுத்துருவோம். இது வாட்டர் ஹீட்டர் இவ்வளவு காம்பாக்டா சின்னதா இருக்குது பாத்தீங்களா, இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும், எவ்வளவு லைஃப் வருங்கிறத நம்ம ஒரு லைவ் டெமோவெல்லாம் பார்த்துடலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாட்டர் ஹீட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துடலாங்க. எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் மெத்தடு அப்படிங்கிறது தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை கவனமாக கேட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது இன்புட்டுங்க, மேலே இருக்கிறது இது அவுட்டரில் வருது, இது அவுட்புட்டு. இது அடியில் இன்புட்டு, இது அவுட்புட்டு. இது மாதிரி ஓஸ் நம்ம கொடுத்துறோம் இல்லைங்களா. ஓஸ்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்னது கிடையாது, உங்களுக்கு 1.5 மீட்டராகவே கொடுத்துருவோம். சரிங்களா. 1.5 மீட்டர் பவர் கார்டு வந்துருது. இதுக்கு வந்து 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கார்டு பில் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அது லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா இது இவ்வளோதான் ஹீட்ரு. ஜஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா ஒரே ஒரு ஆணி தானே, வேற எதுவுமே தேவையில்லை. பிளம்பர் எலக்ட்ரிஷனே தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு ஆணி அடிச்சு மாட்டிட்டு டேப்பை திறந்தீங்கன்னா பச்சை தண்ணி வெளியே வரும். பச்சை தண்ணி வெளியே வந்ததுக்கு அப்புறம் சுவிட்சை போடுங்க. அதாவது நார்மல் ஹீட்டுன்னு எடுத்துக்கிட்டா ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் தான் சூடாகி வருங்க. அது 1 லிட்டர் எடுத்தாலும் சரி, ஒரு பக்கெட் எடுத்தாலும் சரி. ஆனால் இது என்னன்னா பாருங்க, தண்ணி திறந்து விட்டுட்டுங்களா, வெளியே வந்ததுக்கு அப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணா உங்களுக்கு கிரீன் லைட் எரியுதுங்களா, ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அந்த எலமெண்ட் ஃப்ரீ ஹீட் ஆகிறதுக்கு ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இந்த எலமெண்ட் ஹீட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வேகத்தை கூட்டிக்கலாம். வேகங்கிறது பைப்போட வேகம் தான். நம்ம 1 லிட்டர் எடுக்கலாம், ஒரு பக்கெட் எடுக்கலாம், 10 பக்கெட் எடுக்கலாம், 100 பக்கெட் எடுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவைங்கிறத பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஒரு ஃபங்க்ஷன் 100 பேர் 100 பேர் குடிக்கலாம். நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பாருங்க ஹீட் அடிச்சு பாருங்க 2 செகண்ட் விட்டீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம மீடியமே வச்சா தான் குளிக்கவே முடியும். ஏன்னா வாட்டர் கம்மியாக கொதிக்க ஆரம்பிச்சிடும். இதில் ஹீட் அட்ஜஸ்ட் பண்ணுறங்கிறது தெர்மாஸ்டாட்ல 90 to 100 டிகிரி கொடுத்துருக்குங்க. நீங்க வாட்டர் குறைய கொதிக்க ஆரம்பிச்சிடும். இதுல கை வைக்க முடியாது பாத்தீங்களா, புகை வருது பாத்தீங்களா. கொஞ்சம் மீடியமா வச்சுன்னா குளிச்சிக்கலாம். ஒரு 20 லிட்டர் பக்கெட் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல பிடிச்சிக்கலாங்க. ஷாக் அடிக்கிறது, உப்பு அடைக்கிறது, துருப்பிடிக்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட் நீங்க கையிலேயே பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டூர் போறீங்க, டிராவலிங் போறீங்க, ஒரு கோயிலுக்கு போறீங்க, ஒரு ஹில் ஸ்டேஷன் போறோம், ஒரு டூர் போறோம். நம்ம அங்கே சுடு தண்ணி ஒரு காலையில ஒரு 6 மணிலேருந்து 7 மணி 8 மணிக்குள்ள முடிச்சிடும். இது நம்ம ஈவினிங் போகிறோம், நைட்டு போகிறோம், எப்போ வேணுமோ அந்த நேரத்தில் ஜஸ்ட் ஒரு ஃப்ளக்கின் பண்ணி நம்ம டேப் போட்டு சொருவி யூஸ் பண்ணிக்கலாம். அது குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியங்களா இருக்கட்டும், நம்மளே இருந்தாலும் ஹில் ஸ்டேஷன் போனால் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால எல்லா ஊர்லேயுமே கொடுத்துருக்கோம், எல்லாருக்குமே உபயோகமானதாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் குளிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க. கிச்சனில் நல்லதண்ணி பைப்பில் மாட்டிங்கன்னா ட்ரிங்கிங் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இன்னொரு இதில் மெயின் ப்ளஸ் என்னன்னா, இதில் தண்ணி வந்துட்டே இருக்குது இல்லைங்களா. இதில் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ வேணுமோ எடுத்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் பைப் அடைக்கணும். 2 விஷயம் ஃபாலோ பண்ணுங்க, 20 வருஷம் லைஃப் வரும். நான் கேரண்டியாக சொல்கிறேங்க. என்னன்னா தண்ணி திறந்து விட்டுட்டு சுவிட்சை போடணும். யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பைப் அடைக்கணும். ஒருவேளை சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் நீங்கள் பைப் அடைக்கிறீங்க, டேங்கில் தண்ணி இல்லாமல் விட்டிங்கன்னா அதுவே கட் ஆஃப் ஆகிடும். அப்போ கட் ஆஃப் ஆகல என்ன பண்ணால் இந்த க்ரீன் லைட்னால பாருங்க, இது க்ரீன் ஆஃப் ஆகி ரெட்டுக்கு மாறிடும். தண்ணி குளிக்கிற டெம்பரேச்சருங்கிறது ஒரு 35 டிகிரி, மேக்ஸிமம் 40 டிகிரிக்கு மேலே யாரும் குளிக்க முடியாது. அந்த ஹீட்டு அது மேலே குளிக்க முடியாது இல்லைங்களா. நம்ம அந்த ஒரு 90 டிகிரிக்கு மேலே போனால் தெர்மாஸ்டாட் பாருங்க ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா பவர் ஆனில் இருக்குது, டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிஷின் மெல்ட் ஆகாமல் அதுவாக சேஃப்டி கட் ஆஃப் ஆகிடும். சன்னுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சன்னு, நம்மளுக்கு சன்னு மட்டும்தான் வருங்க. இதில் ஒயரில், ஃப்ளக்கில், மிஷினில், அடியில், கீழே, ஸ்டாண்ட், இதில் கஸ்டமர் கேர் நம்பர் முதல் கொண்டு வந்துருங்க. இதில் 1-2 திருத்தங்கள் மாற்றி கொஞ்சம் ரேட் கம்மியில் விற்கிறாங்க. ரேட் கம்மியில் கொடுக்கறது குவாலிட்டி இல்லாததுங்க. அதாவது என்னன்னா, இது பாலிப்ரோப்ளைன் பாடினா சுத்தியில் அடிச்சாலும் உடையாது, கொஞ்சம் அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கக்கூடியது. உள்ள எலமெண்ட்டும் தெர்மாஸ்டாட்டும் ஐஎஸ்ஐ காப்பர் எலமெண்ட் கொடுத்துருக்கோம். மெட்டல் எலமெண்ட் ஃபிட் பண்ணாங்கன்னா ரேட் கம்மியாக வரும்.
இன்னொரு விஷயம்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் இருந்து ஒயர் இருந்து இதெல்லாம் மினிமம் ஒரு 30 வருஷம் தாங்கக்கூடிய அளவுக்கு ஹெவியாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஓசு கூட பச்சை தண்ணி போகிற ஓசம் இல்லைங்களா, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஒன்றாகாதுங்க. நீங்கள் எதையுமே சேஞ்ச் பண்ணணும், எதுவுமே சர்வீஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் மெயின் இன்னொரு சர்வீஸுங்கிறது என்னென்னா ரொம்ப சால்ட் வாட்டர், அதாவது ஒரு கடல் ஒரு இந்த மாதிரி ரொம்ப ஒரு சில இடத்துல ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்குது தண்ணி, ஒரு சில இடத்துல ரொம்ப ஹார்ட்னஸாக இருக்கும், உப்பு அதிகமாக டென்சிட்டி அதிகமாக இருக்கும். சால்ட் இப்போ ஒரு 1500 லெவலில் கூட சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சால்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் ஆகாது. ஒரு 5 வருஷம் இல்லை ஒரு 7 வருஷத்துக்கு மேலே அந்த 12 போல்ட்டு கழட்டி எலமெண்ட் க்ளீன் பண்ணி போடலாம். அல்லது நமக்கு என்ன சொல்ல நீங்கள் பிரிக்க வேண்டாம், ஏதாவது ஒரு சர்வீஸ்னால் நீங்கள் ஈரோடு சேலமே அனுப்பி விட்ருங்க, எடுத்து ரெடி பண்ணி ரிட்டர்ன் அனுப்பி விட்ருவோம். எதனாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க, நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிஷினில் கம்ப்ளைண்ட் நீங்கள் தயவு செஞ்சு பிரிச்சிட வேண்டாம். ஏன்னா அது ஒயரிங் லைன்லாம் மாற்றி கொடுத்துட்டா நம்ம நியூட்ரல் ஃபேஸ் சேஞ்ச் ஆகிடும் இல்லைங்களா. அதனால் சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அனுப்பிடுங்க. ஏன்னா சர்வீஸுக்கு வந்து அடிக்கடி வராது, இன்கேஸ் வந்தால் அனுப்பிவிட்டா பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு 7 வருஷம் வாரண்டி கட்டி நம்ம வாட்டர் கேட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் மாடல் 2 மாடல் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் இருக்குது, எம்சிபி வச்சு ஒரு மாடல் கொடுக்குறோம். எம்சிபின்னா இந்த ஒயரிங்கில் ஷார்ட்டான ட்ரிப் ஆகிற மாதிரிங்க. இது சன் எஸ்எஸ் இந்த மாடலு. இது ரெண்டுலையுமே எலமெண்ட் தெர்மாஸ்டாட்டுங்கிறது பேசிக்காக உங்களுக்கு வந்துடும். இந்த மாடல் என்னென்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு பிரேக்கர்னு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். அதாவது பாருங்கள், நல்லா பாருங்கள், சன் இன்ஸ்டன்ட் கீசர்னு பிரிண்ட் ஆகிருக்குங்களா, தெளிவாக தெரியுதுங்களா பாருங்கள். அதே சமயம் அடியில் பாருங்கள் சன் இன்ஸ்டன்ட் கீசர்னு இருக்குது. பாருங்கள் இந்த ஸ்டாண்டை கழட்டிட்டு காட்டுறோம் பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் சன் இன்ஸ்டன்ட் கீசர்னு தெளிவாக வந்துடும். சரிங்களா. இதில் மிஷினில் இந்த ஃப்ளக்கில் பாருங்கள் சன் இன்ஸ்டன்ட் கீசர்னு வந்துடும். இதில் பின்னாடி பாருங்கள் சன் இன்ஸ்டன்ட் கீசர்னு வரும். இதில் பின்னாடி பாருங்கள் உங்களுக்கு கஸ்டமர் கேர் நம்பரோட கொடுத்துறோம். இதில் ஸ்க்ரோலில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி சர்வீஸு கம்ப்ளைண்ட் எதனாலும் கூப்பிட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் என்னென்னா ஒரு பாக்ஸ் வச்சு ட்ரிப்பர் வச்சுருக்கோம், பிரேக்கர்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இது மாதிரி இந்த மாதிரி எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பிரேக்கர்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா ஒயரிங்கில் எங்கேயாவது ஷார்ட் ஆனால் ட்ரிப் ஆகிறது. அது இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் எல்லா ரூமுக்கும் சேர்த்து ஒரு எம்சிபியாக இருக்குது, ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு எம்சிபியும் இருக்குதுங்க. எம்சிபின்னு இருந்தாவே இது தேவையில்லை. ஒரு சில இடத்துல பாத்ரூமில் ஃப்ளக் உள்ளே இருந்து சுவிட்ச் வெளியே இருந்துச்சுன்னா உள்ளே ஆனா பண்ணுறதா இதில் பண்ணிக்கலாங்க. இதோட ரேட்டு வந்து 3380 ரூபாங்க. நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இது 2780 கொடுத்தோம், இப்போ 2500க்கே பண்ணி கொடுத்துடலாம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஸ்வாட்டர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா 2500 பண்ணி கொடுத்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் மாடலில் 3380 ரூபா எம்ஆர்பி, 380 கொடுக்குறோம் புது ரேட்டு. பட் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு 2100 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடலாம். 2500 200க்கு 7 வருஷம் கேரண்டியோட கொரியர் சார்ஜ் ஃப்ரீயோட. மெயின் விஷயம் சவுத் இந்தியா ஃபுல்லாக கொரியர் சார்ஜ் ஃப்ரீங்க. நீங்கள் நேரில் வரணும்னு அவசியம் இல்லை. இதில் ஒரு சிம்பிள் மெக்கானிசம், நீங்கள் நேரில் வந்தாலும் இதை தான் கொடுக்க போகிறோம். அமௌண்ட் பேமெண்ட் பண்ணாலும் செக் பண்ணி கொரியர் அனுப்புறது இதுதான் அனுப்புகிறோம். கொரியர் ஏதாவது டேமேஜ்னா நான் வேறு பீஸே மாற்றி கொடுத்துருவாங்க, நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஓசை கழட்டிட்டு சர்வீஸ்னால் தண்ணி தலைகளை காமிச்சிட்டு ஒரு பாக்ஸில் வச்சு அனுப்பி கொடுத்தா போதும். அதனால் நீங்கள் மிஷினில் ஃபிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இது யாருமே தேவையில்லை, ஒரு சின்ன குழந்தைங்க கூட ஆப்ரேட் பண்ணலாம். ஏன்னா குழந்தைங்க ஹாஸ்டல்லையும் கொடுத்துருக்கோம், கான்வென்ட் ஸ்கூலு ஹாஸ்டலு இந்த மாதிரி இடத்த கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு ஆணி கொடுத்துருக்கோம். ஆணி என்ன பண்ணுறீங்க, இந்த சோல் ரைட்டில் மாட்டுறீங்க, இந்த மாதிரி ஹைட்டில் ஃப்ளக் இருந்தாலும் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். அதே மாதிரி ஓஸ் பாருங்க, இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் 3 நாள் சூட் ஆகும். அப்படி இன்கேஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, மெயின் இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இது நாமளே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இது 1.5 மீட்டர் ஓஸ் எங்களுக்கு ஒயர் எக்ஸ்ட்ரா வேணும்னா, இன்னும் 2 மீட்டர் வேணுமா 3 மீட்டர் வேணாலும் எக்ஸ்ட்ரா போட்டால் அந்த ஒயருக்குண்டான காசு மட்டும் பேமெண்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஒயர் அதிகமாக கூட லென்த் பண்ணி கொடுத்துடலாம். இது 1.5 மீட்டர் ஓசை, இது நார்மல் கார்டன் ஓசம் கடையிலே கிடைக்கிறது, வாங்கி போட்டுக்கலாம். பச்சை தண்ணி போகிற ஓசம், ஏன்னா இதுதான் சுடுதண்ணி வர்றதுங்க. இல்லை எங்களுக்கு ஓஸும் எங்களுக்கு வேணும், ஒரு எவ்வளோ மீட்டர் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஓஸ்க்குண்டான காஸ்ட் மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதும். அதுவும் நான் லென்த் பண்ணி கொடுத்துறோம். மோஸ்ட்லி நாங்கள் கொடுக்குறது 99% கரெக்டாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அப்புறம் ஸ்க்ரோலில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.